பூம் வந்ததில் 2006 2005 அப்பா இறந்தார். 48 வருஷமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது. 2006 நாங்கள் விற்றுட்டோம். 100 ஏக்கர் விற்றோம். கோயம்பாடு 100 ஏக்கர்ஸ் 100 ஏக்கர்ஸ் விற்றோம். அப்போ பூமுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் 6 monthsல இட் வாஸ் 6 times. இப்போ 60 times. ஆமாம். ஸோ நீங்களும் சார் மாதிரியே தப்பான டைமில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹோல்டு பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அட்வைசரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அட்வைசரை ஹையர் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் மார்க்கெட்டோட வேல்யூ தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை அண்டர் வேல்யூவில் சேல் பண்ணாமல் இருக்க அவங்க கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பொட்டென்ஷியலான பையரோட கனெக்ட் பண்ணுறதுனால உங்களோட டைமை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு நல்ல வேல்யூக்கு ஈஸியாக சேல் பண்ணலாம். ஸோ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா எங்கள் ஹவுஸ் அண்டை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.